புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர் கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டினில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. தாடகை சுபாகுவை தரையினில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. தாடகை சுபாகுவை தரையினில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீர்பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கண்ணீரில் ஒடுக்க சொந்தமும் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தைதனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனமாறி கைகேயி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். இஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வேலெடுத்து தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடர
தெய்வத்தை நாடி சென்றானே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன், அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன், அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான், பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான், அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை, ராமபிரான் மீது மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை, ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் பூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜட்டாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான், அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். அனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்று ராமனை சேவித்தே நின்றான். கடலை கடந்து அண்ணல் வானர சேனையுடன் சென்றான், வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான், ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். அழகிய மக்கள் கணிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான், அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராഘவம் தசரதாத்மஜமப்ரமேயம் सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलाय
மன்னன் தசரதனின்